ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான 3வது T20 போட்டி நேற்று லாகூரில் நடந்தது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 111 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 3 T20 போட்டிகள்லையும் தோல்வியை தழுவி ஒரு வாஸ் அவுட் தோல்வியை, வரலாறு காணாத ஒரு தோல்வியை ஆஸ்திரேலியா பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் சரிதான், ஒன்று ஜெயிப்பான் இல்லை 1-2 போட்டிகளாவது ஜெயிச்சுட்டு வருவாங்க. இப்படி வாஷ் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா வரலாற்றில் ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம். அந்த சம்பவத்தை பாகிஸ்தான் நடத்தி காட்டியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியா பி டீம் தான் வந்திருக்காங்க, அதனால பாகிஸ்தான் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. முதல் T20 போட்டியில் 3 பேர் தான் ஆஸ்திரேலியாவில் சொல்கிற மாதிரி பேட்ஸ்மேன்கள் இருந்தாங்க. யாராருன்னா டிராவிஸ் ஹெட், கேமரூன் கிரீன், மேத்யூ ஷார்ட். இவங்க 3 பேர் தான் சொல்கிற மாதிரி பெரிய பேட்ஸ்மேன்ஸ். ஃபஸ்ட்டு போட்டி என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான் 168 ரன்கள் அடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 22 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை தழுவுறாங்க. 2வது போட்டி ஆரம்பமாகுது. 2வது போட்டியில் 2 பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் உள்ளே வராங்க. யாராருன்னு பார்த்தா கேப்டன் மிச்சல் மார்ஸ், அதிரடி பிளேயர் ஜோஸ் இங்கிலீஷ். இவங்க 2 பேரும் உள்ளே வந்த உடனே டீம் பிளேயிங் லெவன் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுது. 2வது போட்டி என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான் 198 ரன்கள் அடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா 108 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 90 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திக்கிறாங்க. எப்படி மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட், ஜோஸ் இங்கிலீஷ், மேத்யூ ஷார்ட், கேமரூன் கிரீன் இந்த மாதிரி பேட்டிங் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு 90 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி தழுவுறாங்க. இந்த டீம் தான் வேர்ல்டு கப் ஆட போகுது அப்படிங்கிறது தனி கதை. இதை தொடர்ந்து 3வது போட்டி ஆரம்பமாகுது. 3வது போட்டியில் இன்னும் ஒருத்தர் பவர்ஃபுல் மேன் உள்ள வர்றாப்புல. யார் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸ்டோய்னிஸ் வந்து சரியான ஆல்ரவுண்டர். அவர் இன்னும் வந்த உடனே டீம் இன்னும் ஹெவி ஆயிடுது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் 207 ரன்கள் அடிக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. இதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா 98 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 111 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவி தொடரை இழந்து ஒரு வாஸ் அவுட் தோல்வியை பெறுகிறாங்க. என்ன சொன்னாங்க, ஆஸ்திரேலியா பி டீம்னாங்க ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு இறங்கினா ஆஸ்திரேலியா. அப்பவும் முதல் போட்டியோட 2வது போட்டி படுதோல்வி, 2வது போட்டியோட 3வது போட்டி அதை விட படுதோல்வி. அதனால இந்த கம்பேரிசன் பண்ணாதீங்கப்பா. இன்டர்நேஷனல் மேட்ச் ஆட வர்றான், பி டீமை கொண்டு வர்றான்னா அவன் ஜெயிக்கிறதுக்கு தானே உள்ள வருவான். பி டீமை கொண்டு வந்து வேணுக்குள்ளே தோக்குறதுக்காக வருவான். அவன் ஸ்ட்ரென்த்தோட தான் வருவான். அதனால வந்து பாகிஸ்தானில் பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகி ஆஸ்திரேலியா ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க. இது தார்மீகமான ஆஸ்திரேலியாவுடைய இது தோல்வியை தான் கருதப்படும். இதில் பி டீம் எங்கே வருது, ஏ டீம் எங்கே வருதுங்கிறது நமக்கு தெரியல. சரி, போட்டிக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 207 அப்படிங்கிற ரன்களை குவிக்கிறாங்க. இதில் வழக்கம் போல் ஃபகர் ஜமான் ஆரம்பத்திலே அவுட் ஆகி போயிடுறாப்புல. அடுத்ததாக சயூம் ஐப். இந்த சீரீஸ் ஃபுல்லாக சயூம் ஐப்போட ஆட்டம் மட்டும் தனியாக தெரியுதுங்க. மனசை செம்ம ஹிட் பண்ணி ஆடுறாங்க. இந்த போட்டியிலையும் 37 பந்துக்கு 56 ரன்களை குவிப்பா மனுஷன். அதில் 4 சிக்ஸர். அதிரடியாக ஆரம்பித்து ரன்களை ஏற்றி கொடுத்துட்டு போயிடுறது இந்த சயூம் ஐப்போட வேலையாக இது வரைக்கும் இருந்திருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபர் அசாமோட ஆட்டம். இந்த மேட்ச்சில் மனுஷன் 7வது பாலே 6 அடிக்காங்க. அப்பவே தெரிஞ்சு வச்சு பாபர் அசாம் வந்து ஒரு டியூனுக்கு வந்துட்டாப்ல அப்படின்னு. ஸ்டேடியம்லாம் கரகோசம் எழுப்புறாங்க, ஆடாட்டாலே கத்துவாங்க. இதில் 6 அடித்தா விட்டு வைப்பாங்களா? கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகி 36 பந்துக்கு 50 ரன்கள் அடித்து பாபர் அசாம் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் களத்தில் நின்னாப்புல. ஸ்கோர் வந்து ஒரு 160 170 அவ்வளோதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கூட ஒரு 30 ரன் போனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இந்த சதாப் கானுங்க, ஆல்ரவுண்டர் சதாப் கான். மனுஷன் கடைசியில் வந்து ஒரு பேயாட்டம் ஆடிட்டான். 14 பந்துக்கு 46 ரன்னு, இதில் 4 சிக்ஸர். கடைசியில் பொழந்து தள்ளிட்டாங்க. 170 175 ரன்கள் வர வேண்டிய இடத்துல 207 ரன்கள் அப்படின்னு போனதுக்கு காரணம் இந்த சதாப் கானுடைய அதிரடி தான். நமக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரே பிச்சில் தான் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க. பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்கி ரன்களை குவிக்கிறான். ஆனால் ஆஸ்திரேலியாவால் ரன் அடிக்கவே முடியல. திணறாங்க. 100 ரன்களை கடக்கிறதுக்கே அவ்வளவு சிரமப்படுறாங்க. ஆனால் ஸ்பின் பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான்
அந்த பிச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் பெரிய டீமாக இருந்தால் பிச்சு எப்படியா இருந்தா என்ன, ஓரளவு டஃப் கொடுக்கணும், இல்லாட்டா ஜெயிக்கணும்ல. இவங்க அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. அதுதான் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இதை தொடர்ந்து 208 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா இறங்குறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த முறை பிரம்மாஸ்திரத்தை ஏவுனது ஷாகின் ஷா அஃப்ரிடிங்க. இதுவரைக்கும் 2 போட்டியில் ஸ்பின் பவுலர் தான் அட்டாக் பண்ணி ஆஸ்திரேலியாவை கிரஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த போட்டியில் ஷாகின் ஷா அஃப்ரிடி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மிச்சல் மார்ஸோடைய நடு ஸ்டிக்கு தெரிச்சு ஓடுது. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மிச்சல் மார்ஸ் காலி. 2வது ஓவரில் முகமது நவாஸ் போட வர்றாப்புல. அதில் மேத்யூ ஷாட்டுக்கு ஒரு ஹூக்குலியை போட்டு கேட்சில் தூக்கி விடுறான். 2வது ஓவரில் 2வது விக்கெட் போயிடுச்சு. 3வது ஓவரில் மறுபடியும் ஷாகின் ஷா அஃப்ரிடி யாருக்கு, ரென்ஸாவுக்கு ஸ்டிக்கு பறக்குது. 2 விக்கெட்டுமே போல்டுங்க. 3வது ஓவர்லேயே 3வது விக்கெட் போயிடுச்சு. 3 ஓவர்லேயே 3 விக்கெட் ஸ்டார்டிங்லேயே இழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கேமரூன் கிரீனும் ஸ்டோயினிஸும் அணியை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் அது பெருசாக பலன் கொடுக்கல. ஸ்டோயினிஸ் ஒரு 23 ரன்னு, கேமரூன் கிரீன் ஒரு 22. இதுதான் அந்த டீம்லேயே அதிகபட்சம். 2 பேரும் அடிச்சுட்டு அவுட் ஆகி போகிறாங்க. அதன் பின் ஆஸ்திரேலியாவுடைய வீழ்ச்சியை தடுக்கவே முடியல. கடைசியில் 96 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 111 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பெற்று ஒரு வாஸ் அவுட் தோல்வியை அடைஞ்சு இந்த சீரியஸை இழக்கிறாங்க. பாகிஸ்தான் 3-0 அப்படின்னு தொடரை முழுமையாக கைப்பற்றிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப் வந்து இன்னும் ஒரு 4 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவை இந்த மாதிரி ஒரு வாஸ் அவுட் தோல்வி மூலம் வீழ்த்தினது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு யானை பலத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா கூட ஆட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இது ஏங்கிறது தெரியல. எப்போ விளையாட்டில் அரசியலை புகுத்துறாங்களோ அப்போ விளையாட்டும் நாசக்காட ஆயிரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.